பிரியா, என் கூட சமரசமா போறதுதான் உனக்கு நல்லது. நீ எவ்வளவு பணம் கேட்டாலும் நான் தர்றேன். ஆனா ஒரு கண்டிஷன், உன்னுடைய மார்க்கெட் ரொம்ப நல்லா இருக்கிற இந்த நேரத்துல நீ பரத்தை கல்யாணம் செய்து கொள்ள கூடாது. அது உன் மார்க்கெட்டையே பாதிச்சிடும். முதல்ல இந்த பத்திரங்களை கையெழுத்து போடு. முடியாது. இனிமே கணேஷ் சொல்லாம எந்த பத்திரத்திலும் கையெழுத்து போட மாட்டேன். அவையார், நான் சொல்றேன், போடு கையெழுத்து. இவ்வளவு நாள் உங்க பேச்ச கேட்டுனே, இதுக்கு என்ன பலன்? முடியாது. முடியாது. போடப்பட்டு சாகாத கையெழுத்து போடு. எவ்வளவு போனாலும் சரி, இனிமே இந்த அனுபவம் வளர்ந்து தேவையில்லை. நான் பாட மாட்டேன், பாட மாட்டேன். கோயிலே, எனக்கு உதவியா இல்லைன்னா உன்னை அழிக்கிறதுக்கு நான் தயங்க மாட்டேன். அந்த ரூமுக்குள்ள போட்டு அடைச்சு பட்டி போட்டு கையெழுத்து வாங்க. நான் கேட்பார் லாக்கர் ஆஃப் தி ரூம். என்கிட்ட இருந்து தப்பிச்ச பிரியா நேர உங்ககிட்ட ஹோட்டலுக்கு தான் வந்திருப்பான்னு நான் நினைச்சேன். ஆனா இப்படியாகும் நான் எதிர்பார்க்கல. அப்படின்னா உங்ககிட்ட இருந்து தப்பிச்சு போன பிரியாவே யார் கடத்திட்டு போய் கொலை பண்ணா? அவ மாமே காளிமுத்துவா இருக்கலாம். பிரியாவை கொலை பண்ணதுனால அவளுக்கு என்ன லாபம்? தனக்கு கிட்டாதது வேற யாருக்கும் கிட்டக்கூடாதுன்னு நினைச்சிருக்கலாம். அவன் ஒரு குடியாரு, குடிச்சுட்டா எதை வேணா செய்வான். என்ன கணேஷ், உங்களை பார்க்கவே முடியல. ரொம்ப மாறிட்டீங்க. சுபத்ரா, என்னுடைய வாழ்க்கையிலே நான் இது வரைக்கும் எந்த கேஸ்லயும் தோத்ததே இல்லை. பாவம் பிரியா வாழ்நாள் முழுவதும் ரொம்ப கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்தா. நல்லா வாழ வேண்டிய நேரத்துல சத்து போயிட்டா. பாவம். கணேஷ், taxi, taxi. That blue taxi, no? You follow that. Yeah, hurry up. Hurry up.
சொல்லு, பிரியாவை கொண்ட நீதானே? சொல்லு. உண்மை சொல்றேன், உண்மை சொல்றேன் கணேஷ். பிரியாவை நான் கொல்லல. பிரியாவை கடத்திட்டு வந்து மறைச்சு வச்சு ஜனார்த்தங்கிட்ட பணம் பறிக்கிறதுக்காக இந்த ஊர்ல பலரை சேர்த்துக்கிட்டு பல முறை முயற்சி பண்ணேன், முடியல. விழா நடந்த அன்னைக்கு பிரியாவை கடத்துறதுக்காக நாங்க அங்க போனோம். ஆனா அன்னைக்கு வேறு யாரோ பிரியாவை கடத்திட்டு போயிட்டாங்க. மறுநாள் ஹோட்டல்ல சாப்பிட்டு நாங்க வெளியே வந்துட்டு இருந்தப்போ தெருவில் பிரியா ஓடுறத பார்த்தோம். நான் போட்ட திட்டத்தை என் கூட்டாளிங்க பயன்படுத்தி என்ன அம்போன்னு விட்டு போயிட்டாங்க. நான் அவங்களை கண்டுபிடிக்கிறதுக்காக அவங்களை வழக்கமா சந்திக்கிற இடத்துல எல்லாம் தேடி பார்த்தேன், கண்டுபிடிக்க முடியல. பிரியா கொலை செய்யப்பட்ட செய்தியை பத்திரிகையில படிச்சேன், பயந்துட்டேன். மெட்ராஸ்க்கே போயிடலாம்னு புறப்பட்டேன். அதுக்குள்ள நீங்க என்ன பிடிச்சிட்டீங்க. நான் அவங்களை கண்டுபிடிக்கிற வரைக்கும் நீ மெட்ராஸ் போக கூடாது, என்னுடைய கஸ்டடியில தான் இருக்கணும். ரைட்? Mr. Ganesh, 1 minute. Yes. பிரியா பத்தி உங்களுக்கு ஒரு உண்மையான விஷயம் சொல்ல போறேன், வரீங்களா? Come on. No. Only you and Bharat. Okay, சுபத்ரா நீ வீட்டுக்கு போ. போயிட்டு வர வரைக்கும் நான் சொல்ற படி தான் கேட்கணும். Right, come on.
சோளாங்கச்சு சோளாங்கச்சு சரி